Assalamu alaikum friends. Welcome back to my Daily Cup of Life YouTube channel. Ramadan Mubarak. இன்றைக்கி நாங்கள் வந்து ரமதான் ஸ்பெஷல் பீஸா ஒன்று செய்வோம். பீஸா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பீஸா டோ செஞ்சுக்கொள்வோம். நான் வந்து 2 கப் மைதா எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கொள்கிறேன். நான் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் எடுத்துக்கிறேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய சுகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை எல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் வார்ம் வாட்டரில். நான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நாங்கள் இது எல்லாத்தையுமே பிஸ்ஸா டோவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த டோ வந்து ஓரளவு ஸ்டிக்கியாக வந்தால் பரவாயில்லை. ஆனால் மிச்சம் ஸ்டிக்கி ஆகாமல் நாங்கள் கணக்காக இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் வந்து டோவை செட் பண்ணி கொண்டேன். இப்போ நான் இது ஒரு க்ளோத்தால் க்ளோஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் வந்து சாஸு செய்கிறதுக்கு 2 டொமாட்டோஸ் எடுத்து அதை கொஞ்சம் பாயிலாக விட்டு அதோட தோல் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு நான் அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை இந்த பேனுக்கு போட்டுக்கொள்கிறேன். போட்டு கொஞ்சம் அதை கழுவி வாட்டர் ஆட் பண்ணி இது கொஞ்சம் நாங்கள் ஹீட்டாக விடுவோம். கொஞ்சம் ஹீட்டாக விடக்குள்ள சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு சுகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஒரு 2-3 பிஞ்ச். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நாங்கள் ஹீட்டாக விட்டுக்கொள்வோம். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் டொமாட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது திரும்ப நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹீட்டாக விட்டுக்கொள்வோம். இப்போ இந்த பிஸ்ஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பேனுக்கு ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சிக்கன் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். நான் யூஸ்வலாக மேரினேட் பண்ணுற மாதிரியே தான் மேரினேட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு முந்தைய உங்களுக்கு வீடியோஸில் காட்டிக்கிறேன். ஷவர்மாக்கு எல்லாத்துக்கும் மேரினேட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் மேரினேட் பண்ணி நான் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி கொடுறதுக்கு வச்சுக்கிறேன். இது நாங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிரட்டி டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் அது ஃப்ரை ஆக காட்டியும் டோக்கு வருவோம். இப்போ இந்த டோ நல்லாவே செட் ஆகிக்குது. ஸோ நான் இதை எடுத்து இப்போ இந்த ட்ரேயில் வச்சு ஃபுல்லாக இந்த டோவை தட்டிக்கொள்கிறேன். இது இந்த ஃபுல் ட்ரேக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் ஃபுல்லாகவே தட்டிக்கொள்கிறேன். பிட்ஸாக்கு டோ வந்து மிச்சம் தின்னாக இருந்தால் டேஸ்ட் ஆகிக்காது. ஸோ நான் இந்த டோவை இந்த ட்ரேக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டேன். இப்போ நான் கேரப்பால் சின்ன ஓட்டை போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் செஞ்சு வச்ச பிஸ்ஸா சாஸை இதுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இந்த கேரப்பால் நாங்கள் குத்திக்கிறோம் தானே, இதால் இந்த சாஸ் வந்து நல்லா இந்த டோக்கு உள்ளுக்கு இறங்கும். ஸோ இது நல்லா நாங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கொள்ளணும், ஒரு இடம் மிஸ் ஆகாமல்.
நான் இதுக்கு வெஜிடபிள்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு டொமாட்டோ எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் சிக்கன் பீசஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் ஆனியனை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். ஆனியன் பிஸ்ஸாவுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர்டு ஒன்று தரும். ஸோ கட்டாயமாக ஆனியன் ஆட் பண்ணோம் நாங்கள். இப்போ இதுக்கு நான் மேலால் இடைக்கிட கொஞ்சம் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் மொசரெல்லா சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். சீஸ் வந்து ஃபுல்லாகவே பிஸ்ஸா கவர் ஆகிற அளவுக்கு போடணும். அப்போ தான் பிஸ்ஸா வந்து டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் வரும். நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த நான் ஃபுல்லாக சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் இதை அவனில் போடணும். நான் வந்து செல்சியஸ் டிகிரி 200ல் ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி வச்சு எடுத்தா என் பிஸ்ஸா ரெடி. இப்படி நீங்கள் பிஸ்ஸா செஞ்சு கொண்டீங்கன்னா டேஸ்டியாக அவங்களோட இஃப்தார் டைமை கொண்டாடவே இயலும். ஃப்ரெண்ட்ஸ், என் பிஸ்ஸா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும், சாஃப்டாகிக்கும், நல்லா கட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய மாதிரி எடுத்துக்கொள்ளையிலும். ஒரு வீட்டில் இருக்கிற குவான்டிட்டியோட கணக்குக்கு உங்களுக்கு 2 ட்ரேயோ 1 ட்ரேயோ எப்படியோ செஞ்சு கொள்ளையிலும். இங்கே பாருங்கள், என் பிஸ்ஸா பீஸ் நல்லா சாஃப்டாக வந்துக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கடா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளவும் மறந்துடவானே. இதே மாதிரி ரமஜான் ஸ்பெஷல் இஃப்தார் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே. ரமதான் முபாரக்.